أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறைஷிகள் உஹது போருக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்தாங்க என்பதை போன்ற தகவல்களை கடந்த வாரம் நம்ம சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உஹது போரின் தொடக்க நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். போரின் ஆரம்பமே இணை வைப்போரின் கொடியை சுற்றியே இருந்தது. எதிரியின் கொடியை முதலாவதாக ஏந்தியிருந்த தல்ஹா இப்னு அபு தல்ஹா என்பவனை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டி வீழ்த்தியதற்கு பிறகு அடுத்தடுத்து கொடியை ஏந்தி வந்த இவனுடைய குடும்பத்தார் 5 பேரும் இஸ்லாமிய வீரர்களால் கொல்லப்படுறாங்க. அதன் பிறகு அடுத்தடுத்து அந்த கொடியை ஏந்தி வந்த அப்துத்தார் குடும்பத்தார் 10 பேரும் வெட்டி வீழ்த்தப்படுறாங்க. கடைசியில ஹபஷிய அடிமை ஒருவன் அவனாகவே முன்வந்த அந்த கொடியை தாங்கி பிடிக்கிறான். கடைசியில் அவனும் கொல்லப்படும் போது அல்லாஹ்வே, நான் இந்த கொடியை பாதுகாக்க முடிஞ்ச வர முயற்சி செய்துட்டேன், இனிமேல் என் மீது குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மரணிக்கிறான். இவன் கொல்லப்பட்ட பிறகு எதிரினுடைய கொடியை சுமப்பதற்கு யாரும் இல்லாததால கடைசி வரை அந்த கொடி கீழேயே கிடந்தது. கொடியை சுமந்தவர்களை வீழ்த்துவதற்கு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்ட பங்குதான் மிகவும் அதிகமாக இருந்தது. இணை வைப்பவர்களின் கொடியை சுற்றி போர் கடினமாக நடந்தது மாதிரி போர்க்களத்தினுடைய மற்ற பகுதிகளிலும் இரு தரப்பார்களுக்கும் இடையில போர் மிகவும் உக்கிரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் எதிரிகளின் படையை இறை நம்பிக்கை என்ற பலத்துடன் மிக துணிச்சலோடு எதிர்கொண்டு எதிரிகளை திக்குமுக்காட செய்றாங்க. தங்களுக்குள்ளே அமித் அமித் என்ற ரகசிய வார்த்தையை சொல்லிக்கொண்டே எதிரிகளின் படையை பிளந்து உள்ள போறாங்க. சிவப்பு தலைப்பாக அணிந்திருந்த அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எதிரிகளின் படைக்குள் புகுந்து தனக்கு எதிரே வருகிற ஒவ்வொரு எதிரியையும் வெட்டி வீழ்த்து கொண்டே படையினுடைய மைய பகுதிக்கு போறார். அப்படி போகும் பொழுது பெண்களின் தளபதியாக இருந்த ஹிந்து பின்த் உத்துபாவுக்கு பக்கத்துல போய் அவரை வெட்டுவதற்கு தன்னுடைய வாளை உயர்த்திய போதுதான் அவர் ஒரு பெண் என்று இவருக்கு தெரிஞ்சது. ஒரு பெண்ணை கொலை செய்து நபி அவர்கள் கொடுத்த வாளின் கண்ணியத்தை குறைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவளை கொல்லாமல் திரும்பி விடுகிறார். அதுபோல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கண்ணீர் தென்பட்டவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு படையின் மைய பகுதிக்கு உள்ள போறாங்க. போர் மைதானத்தில் இவர்களுடன் நேருக்கு நேர் போரிட்டு அவரை வீழ்த்த சக்தியற்ற எதிரிகள் கோழைத்தனமான ஒரு தாக்குதல் நடத்தி இவர்களை வஞ்சகமாக கொன்று விடுகிறார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற வக்ஷி இப்னு ஹர்ப் என்பவர் பிற்காலத்தில் இஸ்லாமை ஏற்ற பிறகு நடந்த அந்த நிகழ்வுகளை சொல்றார். நான் ஜுபைர் இப்னு முத்தீம் என்பவரின் அடிமையாக இருந்தேன். உஹது போருக்கான தயாரிப்பில் இருக்கும் பொழுது அவர் என்னிடம், நீ முகமதுடைய சிறிய தந்தை ஹம்சாவை கொன்று விட்டால் உன்னை நான் விடுதலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால அவரை கொல்வதற்காகவே நான் போர்க்களத்தின் மைய பகுதிக்கு போனேன். அவர் கண்ணில் பார்த்த எதிரிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அவருக்கு முன்னால் நிற்பதற்கு யாருக்கும் துணிவு வரல. அவர் என் பக்கத்தில் வரும் வரையிலும் ஒரு பாறைக்கு பின்னால மறைந்திருந்தேன். ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்த போது என்னுடைய சிறிய ஈட்டியை எடுத்து அவரை நோக்கி வீசினேன். அது நேராக அவருடைய வயிற்றுக்குள் சொருகியது. அவர் இறந்து விட்டார் என்று எனக்கு உறுதியாக தெரிஞ்சவுடனே என் ஈட்டியை அவருடைய உடம்பிலிருந்து எடுத்துக்கொண்டு என்னுடைய கூடாரத்திற்கு வந்துவிட்டேன். என்னுடைய நோக்கம் அவரை மட்டும் கொன்றுவிட்டு விடுதலை பெற வேண்டும் என்பதுதான். போர் முடிந்து மக்கா திரும்பியதும் எனக்கு விடுதலை கிடைத்தது அப்படின்னு வச்சு நடந்த நிகழ்வுகளை சொல்றார்.
அன்றைய தினம் அந்த போரில் எதிரிகளின் உறுதியை குலைத்து அவர்களை பலகீனமானவர்களாக ஆக்கியவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹா இப்னு உபைதுல்லா, அப்துல்லா இப்னு ஜஹஷ், ஷாத் இப்னு முஆத், ஷாத் இப்னு உபாதா, ஷாத் இப்னு ரஃபீக், அனஸ் இப்னு நலர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களைப் போல இன்னும் பல சஹாபாக்கள் ஆக்ரோஷத்தோட போரிட்டாங்க. அதுல ஒருவர் தான் அல் கசீல் என்று அழைக்கப்படும் ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு. இவர்தான் துறவி என்று அழைக்கப்பட்ட அபு ஆமீருடைய மகன். இவர் போர் நடந்த அன்றுதான் திருமணம் முடிச்சிருந்தார். தன் மனைவியோடு தனித்திருந்த நேரத்தில் போர்க்களத்தில் இருந்து வந்த பலத்த சத்தத்தை கேட்ட உடனே அதே நிலையில போர்க்களத்தை நோக்கி ஓடோடி வந்து எதிரிகளை தாக்கிய வண்ணம் முன்னேறிக்கொண்டே போற. அப்போ அபு சுஃபியானை நெருங்கி அவருடன் கடுமையாக போர் செய்கிறார். பிறகு அவரை கீழே வீழ்த்தி கொள்வதற்கு நெருங்கிய சமயத்தில் ஷத்தாத் இப்னு அஸ்வத் என்பவன் இவரை முதுகு புறத்திலிருந்து தாக்கியதால இவர் வீர மரணம் அடைகிறார். இப்போ மலையின் மீது நிறுத்திய வீரர்கள் முஸ்லிம் படைக்கு பின்பக்கம் வருவதற்கு குறைஷிகள் முயற்சிக்கும் போதெல்லாம் தங்களுடைய அம்புகளால் அவர்களை தடுக்கிறாங்க. அதுபோல காலித் இப்னு வலீதினுடைய குதிரைப்படை வீரர்கள் முஸ்லிம் படையின் இடது பக்கத்தை குறி வச்சு 3 முறை உள்ளே நுழைய முயற்சி செய்கிறாங்க. இதன் மூலமாக முஸ்லிம்களின் பின்புறமாக தாக்குதல் தொடுத்து முஸ்லிம் அணியில சேதத்தையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணி அவர்களுக்கு தோல்வியை ஏற்படுத்துகிறார்களாம் அப்படின்னு அந்த குதிரை வீரர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் மலை மீது இருந்த அந்த அம்பரியும் வீரர்கள் இவர்கள் மீது அம்புகளை தொடர்ச்சியாக வீசி இவருடைய 3 தாக்குதல்களையும் முறியடிக்கிறாங்க. இவ்வாறாக இஸ்லாமிய படை நிலைமைகள் அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருது. இப்போ இணை வைப்பவர்களின் நம்பிக்கை தளருது. எதிரிகளின் படை நாலா புறமும் சிதறி ஓடுறாங்க. தங்களுடைய துணிவை முழுவதும் இழந்துடுறாங்க. கொடியேந்திய சுஆப் என்பவர் இறுதியாக கொல்லப்பட்ட பிறகு அவருடைய கொடியை எடுத்து நிமிர்த்தி அதை சுற்றி தொடர்ந்து போர் புரிவதற்கு யாரும் முயற்சி செய்யல. இந்த நேரத்தில் பழி வாங்கணும், தங்களுடைய கண்ணியத்தையும் மதிப்பையும் நிலைநாட்டணும் அப்படின்னு தங்களுக்குள் பேசி வந்தது எல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்னு தப்பித்து ஓட்டம் பிடிக்கிறாங்க. இவ்வாறாக அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுத்தார். இந்த நேரத்தில் மலை மீது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த அம்பரியும் வீரர்கள்ல பெரும்பாலோர் மாபெரும் தவறு ஒன்றை செய்து விடுகிறார்கள். இந்த தவறினால் நிலைமை முற்றிலும் தலைகீழாக மாறுகிறது. முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சேதமும் நஷ்டமும் ஏற்படுது. நபி அவர்களை அந்த எதிரிகள் கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பையும் இந்த தவறு ஏற்படுத்தி கொடுக்குது. அம்பரியும் வீரர்கள் இந்த தவறினால் ஏற்பட்ட பின் விளைவு முஸ்லிம்களின் வீரத்தை பற்றிய தவறான எண்ணத்தையும் ஏற்படுத்திவிட்டது. பதில் போரின் வெற்றிக்கு பின் அந்த இணை வைப்பவர்களுக்கு முஸ்லிம்களின் மீது ஏற்பட்டிருந்த அச்சமும் பயமும் இப்போ அம்பரியும் வீரர்களின் இந்த தவறினால் போய்விடுகிறது. இப்ப என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். வெற்றி அல்லது தோல்வி எது ஏற்பட்டாலும் எந்த நிலையிலும் நான் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கும் வரை அந்த மலையை விட்டு நகரக்கூடாது அப்படின்னு அந்த அம்பரியும் வீரர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட கட்டளையை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இவ்வளவு ஆணித்தரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு இருந்தும் வெற்றி கிடைச்சி எதிரிகளின் பொருட்களை முஸ்லிம்கள் ஒன்று திரட்டுவதை பார்த்த அந்த மலை மீது நின்ற தோழர்களின் சிலருக்கு உலக ஆசை ஏற்படுகிறது. அவர்கள் தங்களுக்குள்ளே இதோ வெற்றி பொருள், நம் தோழர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இதற்கு பின்பு நமக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த வீரர்களின் தளபதியான அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி எச்சரிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த வீரர்களின் பெரும்பாலோர் தங்களுடைய தளபதி எச்சரிப்பதை பொருட்படுத்தவே இல்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாமும்
நம் தோழர்களுடன் சேர்ந்து வெற்றி பொருட்களை சேகரிப்போம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த படையினுடைய 40 அல்லது 40க்கு மேற்பட்ட வீரர்கள் மலையிலிருந்து இறங்கி தரைப்படை வீரர்களோடு சேர்ந்து இவர்களும் அந்த பொருட்களை சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு இருந்த 9 அல்லது அதை விட குறைவானவர்கள் மட்டுமே தங்களுக்கு அனுமதி அல்லது மரணம் வரும் வரை அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது என்ற உறுதியோடு அங்கேயே நிற்கிறாங்க. இப்போ முஸ்லிம் படையினரின் பின்பகுதி பாதுகாப்பற்ற நிலையிலே இருக்குது. இந்த சூழ்நிலையை குதிரைப்படையின் தளபதியான காலித் இப்னு வலீத் நன்றாக பயன்படுத்தி கொண்டார். இப்போ போர் மைதானத்தை விட்டு திரும்பி சென்று கொண்டிருந்த அந்த குதிரைப்படை வீரர்கள் முஸ்லிம்களை அவர்களின் பின்புறத்திலிருந்து தாக்குவதற்காக தங்கள் குதிரைகளை திருப்பி அந்த அம்பரியும் வீரர்கள் நின்ற மலையை நோக்கி அதிவேகமாக வர்றாங்க. இப்பொழுது மலையின் மீது நின்று கொண்டிருந்த மிக குறைந்த அளவு எண்ணிக்கையுள்ள அந்த வீரர்கள் எல்லோரையும் வெகு சீக்கிரத்திலேயே கொன்றுவிட்டு முஸ்லிம் படையின் பின்புறமாக சென்று தாக்க ஆரம்பிக்கிறார்கள். காலித்தின் குதிரைப்படை வீரர்கள் சூழல் மாறி போனதை திரும்பி போய் கொண்டிருந்த தங்களுடைய படைகளுக்கு உணர்த்தும் விதமாக பெரும் சத்தத்தோடு முஸ்லிம்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. தோல்வியுற்று புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டிருந்த அந்த எதிரி படை வீரர்களுக்கு ஒருவித புத்துணர்ச்சி ஏற்பட்டு வெகு வேகமாக முஸ்லிம் படையை நோக்கி திரும்பி வர்றாங்க. அம்ரா பின் அல்கமா என்ற பெண் மண்ணில் வீசப்பட்டு கிடந்த தங்களுடைய கொடியை உயர்த்தி பிடித்துக் கொள்கிறாள். இப்போ எதிரி படை வீரர்கள் ஆக்ரோஷத்தோடு கூட்டம் கூட்டமாக முஸ்லிம்கள் மீது பாய்கிறார்கள். அதனால முஸ்லிம்கள் நாலாபுறமும் தாக்கப்படுறாங்க, சிதறி ஓடுறாங்க. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை என்னவாக இருந்தது என்பதை இப்போ பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 தோழர்களை கொண்ட ஒரு சிறிய கூட்டத்தின் பாதுகாப்புல இருக்காங்க. முஸ்லிம்களுடைய வீரத்தையும் அவர்கள் இணை வைப்பவர்களை விரட்டுவதையும் பார்த்து கொண்டிருந்த நபி அவர்களுக்கு திடீரென்று குதிரைகளின் காலடி சத்தம் கேட்குது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைப்பதற்கு உள்ளாகவே காலித்தின் குதிரைப்படை வீரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த சிறிய கூட்டத்தை சூழ்ந்து கொள்கிறார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் 2 வழிகள் தான் இருந்தன. ஒன்று, எதிரிகளால் திடீரென்று இப்பொழுது சுற்றி வளைக்கப்பட்ட முஸ்லிம் படையை அதற்கு விதிக்கப்பட்ட விதியை அது சந்திக்கட்டும் அப்படின்னு விட்டுவிட்டு தன்னை சுற்றியுள்ள அந்த 9 தோழர்களின் பாதுகாப்பில் மிக விரைவாக அந்த இடத்தை விட்டு தப்பித்து ஒரு ஆபத்தில்லாத இடத்தில் ஒதுங்கிக் கொள்வது. இரண்டாவது வழி, தனக்கு ஏற்படும் ஆபத்துக்களை பொருட்படுத்தாமல் தன்னை நோக்கி வருமாறு தன் தோழர்களை கூவி அழைப்பது. அவ்வாறு ஒன்று சேரும் அந்த தோழர்களை கொண்டே எதிரிகளால் சொல்லப்பட்ட தன் பாதுகாப்பு குழுவை காப்பாற்றி உகது மலை குன்றுகளின் உச்சிகளுக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்வது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிகரற்ற வீரம் வெளிப்படுது. இப்ப அவர்கள் தன் சப்தத்தை உயர்த்தி தன் தோழர்களை நோக்கி, அல்லாஹ்வின் அடியார்களே என் பக்கம் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படி கூவி அழைக்கும் பொழுது தன்னுடைய குரலின் ஒளியை முஸ்லிம்களை விட எதிரிகள் தான் முதலில் கேட்பார்கள். காரணம், அவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறாங்க. அவ்வாறு தன்னுடைய சப்தத்தை எதிரிகள் கேட்டால் அதன் விளைவு என்னவாகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் அதை பொருட்படுத்தாமல் தன் தோழர்களை கூவி அழைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குரலை கேட்டு முஸ்லிம்கள் நபி அவர்களிடம் வந்து சேர்வதற்கு முன்பாகவே எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருப்பிடத்தை துல்லியமாக அறிந்து கொண்டு அவர்கள் முஸ்லிம்களுக்கு முன்னால் வந்து சேர்ந்தார்கள். இப்போ எதிரிகள் முஸ்லிம்கள் அனைவரையும் சுற்றி வளைத்துக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் முஸ்லிம்களின் ஒரு சாரார் நிலை தடுமாறி தம்மை மட்டும் காப்பாற்றிக் கொண்டால் போதும் அப்படின்னு போர் மைதானத்தில் இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடியவர்கள் சில பேர் ஓடிய வேகத்துல மதீனாவுக்கு உள்ளே போய் சேர்ந்துடுறாங்க. இன்னும் சில பேர் மலையின் உச்சிகளுக்கு மேலே ஏறி கொள்கிறார்கள்.
முஸ்லிம்களின் மற்றொரு சாரார் போர்க்களத்தில் இணை வைப்பவர்களோட ஒன்றோடு ஒன்றாக கலந்துடுறாங்க. அதனால யார் எந்த படையை சேர்ந்தவங்க அப்படின்னு பிரித்து அறிய முடியாத நிலை ஏற்படுது. அதனால முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே சிலரை தவறாக தாக்க நேருது. இந்த நிலையை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்று புகாரி ஷரீஃப்ல இடம்பெற்றிருக்கிறது. அவங்க சொல்றாங்க, உஹது போர்க்களத்தின் குழப்பமான நேரத்தில் இப்லீஸ் முஸ்லிம்களை தடுமாற வைப்பதற்காக அவர்களை சப்தமிட்டு அழைக்கிறார். அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு பின்னால் வருபவர்களை பாருங்கள் அப்படின்னு சொல்றான். இவனது இந்த சப்தத்தை கேட்ட முஸ்லிம் படையின் முன்பகுதியில் இருந்தவங்க தங்கள் பக்கத்தில் உள்ள ஒருவர் தான் நம்மை எச்சரிக்கிறார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தனக்கு பின்னால் இருப்பவர்கள் எதிரிகள் என்ற எண்ணத்துல அவர்களோடவே சண்டையிட்டு தாக்குதல் நடத்துறாங்க. அந்த நேரத்துல குதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையை எதிரி என்று நினைத்து கொண்டு அவரை கொல்ல முஸ்லிம்கள் பின்தொடர்ந்து போறாங்க. இதை பார்த்த குதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்துறாங்க, அவர் என் தந்தை அவரை விட்டுடுங்க அப்படின்னு கத்துறாங்க. ஆனால் அவருடைய சப்தம் யார் காதலியும் விழல. இறுதியாக அவரை விரட்டி சென்று கொண்டு விட்டார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இப்போ போர்க்களத்தின் இரு அணிகளிடையிலும் பெரும் குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படுது. பெரும்பாலானவர்கள் என்ன செய்வது, எங்கே போவது அப்படின்னு தெரியாம திகைத்து கொண்டிருந்த நேரத்துல முகம்மது கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு ஒருவன் உரத்த குரல்ல கத்துறான். இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகு அந்த போர்க்களத்துல நடந்த நிகழ்வுகளை சுருக்கமாக நாம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.